டெஸ்லா கார் கம்பெனியினுடைய எல்லா கார் மாடல்கள் பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாமே ஃபுல்லி ப்ரொடக்ஷன் கார்கள் தான். நார்மலாக எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இந்த காரை வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் பேட்டரி கார்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கும். டர்போ லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஏன்னா பேட்டரியில் இயங்குறதுனால டேரெக்டாக பவர் மோட்டர் போய் மோட்டர் வீல் போகும். அதனால் பார்த்திங்கன்னா வண்டியில் பிக்கப்பு செம்மையாக இருக்கும். டாப் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால டெஸ்லா மாடல்கள் கார்கள் எல்லாமே நல்லா ஹை பவர்ட் பேட்டரியும் நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுற காரணத்தினால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கார்களாக தான் இருக்கும். இந்த டெஸ்லா மாடல் கார்களை கலிஃபோர்னியாவில் துவங்கப்பட்ட ஒரு டியூனிங் கம்பெனி டெஸ்லா மாடல் ஃப்ளைடு எஸ் கார் மாடல் எடுத்து அதை டியூனிங் பண்ணி ட்ராக் அண்ட் ஸ்ட்ரீட் லீகல் வெர்ஷனாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கலிஃபோர்னியா பேஸ்ட் கம்பெனி டெஸ்லா மாடல் எஸ் ஸ்லைடை எடுத்து அவங்க டார்க் ஹெல்மெட் மற்றும் டார்க் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வித மாடல்களை தயாரிச்சிருக்காங்க. இந்த டார்க் ஹெல்மெட் அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒன்லி மாடல் இது. ஆனால் டார்க் நைட் அப்படிங்கிறது ட்ராக் அண்ட் ஸ்ட்ரீட் லீகல் ரெண்டுக்குமே ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டார்க் ஹெல்மெட் மாடல் பற்றி பார்ப்போம். இந்த அன்பிளக்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலிஃபோர்னியா பேஸ்ட் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பம்பர் மேலே ஃப்ரண்ட் விங்கை ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை அந்த பம்பர் கூட சேர்ந்து போல்ட் பண்ணி நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் டிஃப்யூசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்கறைக்கு ஜெய்ஜான்டிக்காக பெருசாக இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் கூட ஒன்று இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு நல்ல ஒரு பெயிண்ட் ஜாப்பும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய வெயிட்டை டிராஸ்டிக்காக குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சீட்ஸ் ஆகட்டும் சரி, இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஒரு ரேஸ் காரில் இருக்கக்கூடிய பக்கெட் டைப் சீட்ஸ் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோல் கேஜும் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த காரில். இந்த டார்க் ஹெல்மெட் கார் 0 to 100 km/h ஸ்பீடு 1.9 செகண்ட்ஸில் போய் ரீச் ஆகும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் இது. இந்த காரினுடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 250 km/h. அதை லிமிட் பண்ணியிருக்காங்க. அது மேலே கூட போகும். பட் ஆனால் இந்த கம்பெனி டாப் ஸ்பீடு லிமிட் பண்ணியிருக்காங்க. டார்க் ஹெல்மெட் அப்படிங்கிற வேர்ஷனுடைய ரிஃபைன்டு வேர்ஷனாக டார்க் நைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லீகல் ட்ராக் கார் மாடலை மாடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த அன்பிளக்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிற கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விங் ரொம்ப ஷார்ட்டாகவும், ரியர் டிஃப்யூசரும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும், ஸ்பாய்லரும் ரொம்ப சட்டிலாக நீட்டாக ஃபிட் பண்ணி ஹோல்ட் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் 4 டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. எல்லாமே யோகோஹாமா கம்பெனியினுடைய ரேசிங்காக வேண்டிய டிசைன் பண்ண ஸ்பெஷல் டயர்ஸ் தான் இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் நைட் கார்னுடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டார்க் ஹெல்மெட் இருக்காது. உள்ளே ப்ராப்பர் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். லெதர் டைப் ஃபினிஷிங் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா யோக் டைப்பில் தான் இருக்கும். ரவுண்டாக இருக்காது, பாதி தான் இருக்கும் இந்த ஸ்டீரிங் வீல். பட் இருந்தாலும் அதனுடைய ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு கார்னரில் இல்லை திரும்பினீங்க அப்படின்னா இந்த வண்டியினுடைய டயர்ஸ் எல்லாமே டார்க் வெக்டரிங் ப்ராப்பர்ட்டி மூலிமா டார்க் ஸ்பிட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வண்டி ஸ்கிட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவுட் சைட் வீலில் டார்க் அதிகமாகவும் இன்சைட் வீலில் டார்க் கம்மியாகவும் இருக்கக்கூடிய என்ஜின் கண்ட்ரோல் யூனிட் டார்க்கை ஸ்பிட் பண்ணி கொடுக்கும். டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ ஏபிஎஸும் இருக்குது டிஃபால்ட்டாக. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h ஸ்பீடை 2.1 செகண்ட்ஸில் போய் ரீச் ஆகும். இந்த ப்ரீவியஸ் மாடல் 1.9 செகண்ட்ஸ் அப்படின்னா இது 2.1 செகண்ட்ஸில். ஸோ என்னதான் இருந்தாலும் 0.2 செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் இது நல்லாவே ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கார்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கார்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 83 லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்கன் டாலரில் $100,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி அவுட் சைடு பாடி மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் கிடையாது. சஸ்பென்ஷன் ஆகட்டும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய டேம்பர்ஸ் ஆகட்டும் சரி, இந்த மாதிரி இன்டர்னலாக நிறைய மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க ட்ராக்காக வேண்டிய. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டிரைவிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு இந்த கார் மாடல் பேர் வாங்கியிருக்கு. நான் இந்த வீடியோவில் டெஸ்லா மாடல் ஃப்ளைடு எஸ்னுடைய மாடிஃபைடு வெர்ஷனை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால்
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.